ஒரு கிராமத்துல சின்னு அப்படிங்கிற விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவனோட மனைவி மாலத்தி அவனுக்கு துணையா இருந்தா, அவளும் விவசாயத்துல எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பினாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணுங்க 2 பேரும் ஓடி வந்து, அப்பா, எங்க 2 பேருக்கும் இன்னையில இருந்து ஸ்கூல் முடிஞ்சதப்பா, இனிமே நாங்க காலேஜ் தான் போக போறோம் அப்படின்னு சின்ன அத கேட்டுட்டு சொன்னான். அப்படியா? உங்க 2 பேருக்கும் ஸ்கூல் முடிஞ்சுதா? சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே உங்கள நான் காலேஜ் சேர்த்து விடுறேன். அப்படின்னு தன்னோட பொண்ணுங்க கிட்ட சொன்னான். அம்மா மாலதி சொன்னாங்க. அதான் அப்பா சொல்லிட்டாருல்ல, வாங்க 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. நீங்களும் கைய கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சின்னு உடம்பு சரியில்லாம வீட்லயே படுக்க வேண்டியது ஆயிடுச்சு. நாட்கள் போக போக சேமிப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு. வீட்டின் நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. மணலத்தி விவசாயம் பாத்துக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா. வீட்டு நிலைமை பாத்துட்டு சீலாவும் ராணியும் அப்பா கிட்ட சொன்னாங்க. ராணி, அப்பா, நம்ம நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமாப்பா, அதனால நானும் ராணியும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாங்க இனிமே காலேஜுக்கு போகல. உங்களுக்கும் அம்மாவுக்கும் துணையாயா இருக்க போறோம். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. அம்மா புரியாம கேட்டாங்க. ஆமாமா, எனக்கு ஒன்னும் புரியல. எதுவா இருந்தாலும் புரியற மாதிரி சொல்லுங்க. இல்லம்மா, நீங்க எப்பவோ எங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்ததில்ல. இப்போ நீங்க கஷ்டப்படுறப்போ நாங்க காலேஜ் போகல. என்னம்மா பண்ண போறீங்க? அப்பா, நாங்க 2 பேரும் இட்லி கடை வச்சு நடத்த போறோம். இது நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் அப்பா. சரிம்மா, அப்படின்னா நானும் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலைய செய்யலாம். அப்படின்னு அவங்க வேலைய அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இட்லி கடை வைத்தார்கள். நல்ல கடைய நடத்தினாங்க. வியாபாரமும் நல்லா நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக அவங்க அப்பாவும் உடம்பு சரியாகி வந்தாரு. இப்படி 1 வருடமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தன் பிள்ளைங்க படிக்கணும்னு அப்பாவும் அம்மாவும் முடிவு செஞ்சாங்க. ராணி சீலா, நீங்க 2 பேரும் இனிமே படிக்க ஆரம்பிக்கணும். நானும் நல்லா ஆயிட்டேன். அம்மாவும் நானும் இந்த வியாபாரத்தை கவனிக்கிறோம். நீங்க 2 பேரும் படிங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்களும் சரிப்பா, இனிமே நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிக்கணும்னு அவங்க அப்பா பிள்ளைகளுக்காக தயாராகி வந்தாரு.